அனைவருக்கும் வணக்கம். யூகே கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் செல்வகுமார் திருமாறன் இயக்கத்தில் அனிவி இசையில் வந்துள்ள படம் ஃபேமிலி படம். இதில் முக்கிய நடிகர்களாக உதய கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா காயரோகனம் நடித்துள்ளனர். சினிமாவை கதைக்களமா வச்சு சினிமாவுல சார்ந்தவங்களை கதைக்களமா வச்சோ தமிழ் சினிமாவுல எப்போதோ ஒரு முறைதான் படங்கள் வரும். சினிமாவை வச்சே சினிமா என்பது பெரிய வரவேற்பை பெறாமல் தான் தமிழ் சினிமாவுல இருந்து வருது. சில படங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவற்றுக்கான வரவேற்பு கிடைக்காமல் போவது சினிமாவில் இருப்பவங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கு. இந்த ஃபேமிலி படம் கூட சினிமாவை வச்சே ஒரு சினிமா தான். அதுவும் சினிமாவில இயக்குனராக வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்துடன் இருக்கும் ஒருவருக்கு அவருடைய குடும்பமே உதவி செஞ்சு படம் எடுக்க வைப்பதுதான் இந்த படத்தின் கதை. இப்படத்தின் இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் இந்த படத்தில் உள்ளது போலவே அவருடைய கதையை சினிமாவில பறி கொடுத்தவர்தான். அதையே இந்த படத்தின் கதையா எழுதிவிட்டா போல் இருக்கு. விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார், உதய கார்த்திக் அண்ணன் தம்பிகள். மூத்த அண்ணன் விவேக் பிரசன்னா வக்கீல். அடுத்தவர் பார்த்திபன் கால் சென்டர்ல வேலை பார்ப்பவர். கடைக்கட்டி உதய கார்த்திக் சினிமாவில இயக்குனராக வேண்டும் அப்படின்னு சுற்றி கொண்டிருப்பவர். ஒரு பிரபல தயாரிப்பாளரிடம் கதை சொல்றாரு உதய். தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சு அட்வான்ஸும் கொடுக்கிறாரு. ஆனா அதன் பின்னாடி அந்த கதையை தானே இயக்குகிற ஒப்பந்தப்படி கதை தனக்கே சொந்தம் அப்படின்னு உதயை ஏமாற்றுறாரு அந்த தயாரிப்பாளர். விரக்தியில வீட்டை விட்டு வெளியேறாரு உதய். அவருக்காக அவரது 2 அண்ணன்களும் சொந்தமாக படத்தை தயாரிக்க முடிவு செய்யறாங்க. அவங்களது பெற்றோரும் அதில் இறங்க படத்தை தயாரிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தின் கதை. இந்த படத்துல முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒன்று படத்தில் இருக்கும் அந்த யதார்த்தம். அதற்கடுத்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பொருத்தமான நடிகர்கள் தேர்வு. சிறிய வேடங்கள்ல நடிச்சவங்க கூட நிஜ கதாபாத்திரம் போன்றே நடிச்சுட்டு போயிருக்காங்க. நாயகனின் வீடு, அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் பாசம், சண்டை அனைத்துமே அவ்வளவு இயல்பா அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஃபேமிலி படம் என்ற தலைப்புக்கு பொருத்தமாக குடும்பமாக இருக்காங்க. அண்ணன் தம்பிகள் மூவருமே படத்தின் கதாநாயகர்கள் தான். விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார், உதய கார்த்திக் ஆகிய மூவருமே படத்தில் முக்கியத்துவம் இருக்கு. மூவருக்கும் தனித்தனியான குணாதிசயங்கள். ஆனா சினிமா அப்படின்னு வந்துட்டா ஒண்ணு சேர்ந்துடுவாங்க. சிறு வயதுல இருந்தே ஒன்றாகவே படம் பார்த்து வளர்ந்தவங்க. கதையை பறிகொடுத்து தவிக்கும் தம்பிக்காக தங்கள் சக்தியை மீறி படம் தயாரிக்க இறங்குறாரு விவேக் பிரசன்னா, பார்த்திபன். மூவருமே அவரவர் கதாபாத்திரங்கள்ல அவ்வளவு யதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. இப்படியான அண்ணன் தம்பிகள் ஒவ்வொருவருக்கும் அமைஞ்சா வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து முன்னேறி செல்லலாம். படத்துல கதாநாயகி அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல. இருந்தாலும் கதாநாயகி சுபிக்ஷா காயரோக்கனம் வரும் அந்த சில காட்சிகளிலும் நிறைவாய் நடித்திருக்கிறாரு. காதலும் காதலியும் ஒரு இளைஞனுக்கு உந்து சக்தி தான். யாரோ ஒருவர் நன் மீது நம்பிக்கை வச்சுட்டா போதும் வாழ்க்கையில உயர பறக்கலாம். கதாநாயகியை விட அம்மா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ஸ்ரீஜா ரவிக்கு அதிக காட்சிகள் இருக்கு. அன்பான அம்மாவாக அனைவரின் மனதிலும் இடம் பிடிக்கிறாரு. அப்பா அரவிந்த் ஜானகிராமன், தாத்தா மோகனசுந்தரம் சில காட்சிகள் என்றாலும் நிறைவாய் நடிச்சிருக்கிறாங்க. அதிலும் அவங்க பணம் தரும் காட்சிகள் கண்ணீர் வர வைக்கும் காட்சிகள். கதையுடன் சேர்ந்து பயணிக்கும் ஒளிப்பதிவை தந்திருக்கிறாரு மெய்யேந்திரன். சுதர்சன் படத்தொகுப்பும் கதையை கச்சிதமாய் தொகுத்திருக்கு. அனிவி பின்னணி இசை கதாபாத்திரங்களின் நடிப்பை இன்னும் அழுத்தமாய் கொடுத்திருக்கு. ஹீரோக்கள் பின்னால் சுற்றி தெரியும் சினிமாக்களுக்கு மத்தியில கதைக்கும் கதாபாத்திரங்களுக்குமான ஏற்றபடியான நட்சத்திரங்களுடன் வந்துள்ள இந்த மாதிரியான படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு இன்றைய முக்கியமான தேவை. படத்துல சில இடங்கள்ல கொஞ்சம் நாடகத்தனம் எட்டி பார்த்தாலும் அதுவும் கடந்து போயுது. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.